இப்போ கடவுளுக்கும் நமக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, தூரமே இல்லை, கிட்ட தான் இருக்கிறான், ஆனால் நமக்கு அப்படி தெரியுது ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஒருத்தன் கேட்டானா கடவுள் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு, அதுக்கு ஒரு ஞானி சொன்னாரான், கூப்பிடு தூரத்தில் இருக்காரு. கூப்பிடு தூரம்னா என்ன? மைக்கு வச்சு கூப்பிட்டாலும் அதுக்கு பேர் கூப்பிடு தூரம் தான், மைக்கு இல்லாமல் கூப்பிட்டாலும் கூப்பிடு தூரம் தான், 8 ஸ்பீக்கர் வரிசையாக ரோட்டில் கட்டி கூப்பிட்டாலும் அது கூப்பிடு தூரம் தான். எது கூப்பிடு தூரம் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார், கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கூப்பிட்டான், அவன் ஓடி வந்தான். அப்படி கூப்பிட்ட போது யானைக்கு பேச தெரியாது, அது மனதால் கூப்பிட்டது, அது அவன் காதுக்கு விழுந்தது, அவன் வந்தான் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவன் இங்கே இருக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவனோட நீங்கள் ஒரு தொடர்பில் இருங்க, அவனுக்கும் உங்களுக்கும் இடையில இடைவெளியே இல்லை அப்படின்ற. சமுத்திரத்தில் இருக்கும் மீன்கள் எல்லாம் கூடி பேசி சமுத்திரத்தை ஒரு நாள் நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா அது என்ன மடத்தனம்? சமுத்திரம்னா எங்கும் பரவி இருக்கிறது, மீன்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சமுத்திரம் இருக்குது. ஏற்கனவே மீன்கள் சமுத்திரத்தோட தொடர்பில் தான் இருக்குது. அது மாதிரி இங்கே பகவான் இருக்கிறான், நமக்கு உள்ளே இருக்கிறான், வெளியே இருக்கிறான், எங்கும் பரவி வியாபித்து இருக்கிறான்.